கம்பத்திலே இருந்து ஆண்டவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே தவிர்க்கிறார். பகவான் பார்த்தார், ஆஹா, இங்குதானே நம்முடைய நாமம் வந்து கொண்டே இருக்கிறது. அப்படியானால் மகிழாசுரன் தவநிலை இதுவாகத்தான் இருக்கலாம். தவநிலையை பார்த்தார் பகவான். என்ன கூறுகிறார்? என்னமா கூறுகிறார்? யார பக்தா மகிழாசுரா, உன் தவத்தை நான் மனமாற மெச்சினேன். முதலாவது இந்த 1000 முழ கம்பத்தை விட்டு கீழிறங்கி வா. பக்தா, நான் கேட்கின்ற வரத்தை தருவதாக இருந்தால் தான் இந்த கம்பத்தை விட்டு கீழே இறங்கி வருவேன். பக்தா மகிழாசுரா, முதலாவது இந்த 1000 முழ கம்பத்தை விட்டு கீழிறங்கி வா. சரி, அப்புறமாக நீ கேட்ட வரத்தை கொடுக்கிறேன். கேட்ட வரத்தை தருவேன் என்று சொன்னால் தான் இறங்கி வருவேன் சுவாமி. கம்பப்பட்ட பகவானே, நான் இந்த 1000 முழ கம்பத்தை விட்டு கீழே இறங்க வேண்டுமானால் என்னப்பா செய்யணும்? யாது வரம் வேண்டும். பகவானே, அடியேன் எனக்கு என்ன வர வேண்டும் தெரியுமா? என்னப்பா வர வேண்டும்? இந்த உலகத்திலே இறப்பும் பிறப்பும் இயற்கையாகவே நடந்து கொண்டிருக்கிறது. பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது. கண்டிப்பாக நடக்கும்.